வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டாக்ஸ் சஜஸ்ட் பண்ண போகிறோம். ப்ரைஸ் ஆக்ஷன் படி என்ன ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நல்லா போகும். அதாவது இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 17/2/2023. ஸோ இன்றைக்கி எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது, எந்த ஸ்டாக் நமக்கு கொஞ்சம் நல்லா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணதில் ஸோ இந்த 4 ஸ்டாக் கொஞ்சம் ஒரு மொமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். என்னென்ன ஸ்டாக்னால், ஒன்று ஆல்கம், பஜாஜ் ஆட்டோ, பிவிஆர், ரெட்டி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்டாக் நமக்கு கிட்டத்தட்ட ஹெல்த் கேரில் வந்துடுது. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் கேர் சிஸ்டம், அதாவது அதோட இண்டெக்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டாக் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்கம் பார்த்துடலாம். ஸோ ஆல்கமில் நம்ம ஆல்ரெடி லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த லெவல்ஸில் பார்த்திங்கன்னா ஸோ மேலே இருக்க ஃபஸ்ட்டு க்ரீன் லைன். ஸோ இந்த க்ரீன் லைனை கிராஸ் பண்ணிச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணினீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 3373, செகண்ட் டார்கெட் 3391. ஸோ இதே நமக்கு இது செல் பண்ணோம்னா 3287 பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா 3266 வரைக்கும் கண்டிப்பாக போகும். அப்படி இல்லாட்டி 3246 வரைக்கும் கண்டிப்பாக போகும். இது டவுன் சைடில் டார்கெட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் பார்த்து க்ரீன் லைனை கிராஸ் பண்ண உடனே எடுத்துடாதீங்க, ரெட் லைனை கிராஸ் பண்ண உடனே எடுத்துடாதீங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆகணும். ஒரு கேண்டில் மினிமம் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும். அதாவது எப்படின்னா, ஒரு கேண்டில் நம்மளோட இந்த லைனை கிராஸ் பண்ணி வெயிட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் அந்த கேண்டிலை கிராஸ் பண்ணி போகிறத நீங்கள் என்ட்ரியாக எடுத்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் புக் பண்ணலாம் ப்ராஃபிட்டை. ஸோ இந்த ப்ராஃபிட் புக்கிங்லேயும் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்கிறேன். ஸோ ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு டார்கெட்டில் தான் புக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு செகண்ட் டார்கெட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 பாயிண்ட்ஸு. ஸோ 23 பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு இதோட 50% நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். ஸோ அப்படி ஸ்டாப் லாஸாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 13 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சிங்க அப்படின்னா எய்தர் ஸ்டாப் லாஸ் அப்படி இல்லாட்டி நீங்கள் டார்கெட் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எப்படி ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு க்ரீன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு என்னால் எத்தனை குவான்டிட்டி போட முடியுமோ அத்தனை குவான்டிட்டி நான் ஸ்டாக் போட்டுருவோம். ஸ்டாக் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 80% ஆஃப் குவான்டிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 குவான்டிட்டி ஸ்டாக், ஒரு 50,000 ரூபாய்க்கு நான் 100 குவான்டிட்டி ஸ்டாக் எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு 80 குவான்டிட்டியை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் க்ளோஸ் பண்ணிடுவேன். மீதி இருக்கிற 20 ஸ்டாக், அதாவது 80% ஃபஸ்ட்டு புக் பண்ணிடுவேன் டார்கெட் 1ல். ஸோ மீதி இருக்க 20% நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த டார்கெட் 2 வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அது நமக்கு அடிஷ்னல் ப்ராஃபிட்டை தரும். ஸோ அப்போ ஆல்வேஸ் நீங்கள் 100 குவான்டிட்டி எடுக்கும்போது 100 குவான்டிட்டிக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் ஃபஸ்ட்டு டார்கெட்டோட 50%. அதாவது இதில் மொத்தம் 23 பாயிண்ட் இருக்குன்னா நீங்கள் ஒரு 11 to 12 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு 100 குவான்டிட்டிக்கு. எப்போ நீங்கள் 80 குவான்டிட்டி ப்ராஃபிட் புக் பண்ணிடுறீங்களோ, அதாவது ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆனோடனே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவோம். ஸோ இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணதுக்கப்புறம் ஒன்லி 80% புக் பண்ணிவிட்டு மீதி இருக்க 20% வெயிட் பண்ணுங்கள் செகண்ட் டார்கெட்டுக்கு. ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி நல்ல வால்யூம் ஜென்ரேட் ஆனிச்சுன்னா செகண்ட் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். அப்போ உங்களோட அந்த ரிமைனிங் இருக்க 20% ஆஃப் குவான்டிட்டிக்கு உங்களோட ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக உங்களோட பை ப்ரைஸாக இருக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு லாஸ் ஆனாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக லாஸில் இருக்காது. ஸோ 80% நீங்கள் ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணிடுவீங்க. மீதி 20% மட்டும் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தரும். ஸோ வேறு என்ன சொல்கிறது. ஸோ இதில் அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ அஸ் யூஷுவல் இந்த ஸ்டாக் நல்லா மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. அப்படி ஒரு வேளை மூவ் ஆகாமல் நமக்கு க்ரீன் லைனு இந்த ரெட் லைனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குது, எந்த ஒரு பிரேக் அவுட் ஆகலைன்னா நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ எல்லா ட்ரேடும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் பண்ணுங்கள் போதும். லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட் ஆனாலும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியில் வாங்க. ஸோ மார்க்கெட்லேயே உட்காந்துருந்தீங்கன்னா நிறையா நம்ம டிமோட்டிவேட் ஆயிடுவோம்.
ஸோ ஏதாவது நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து குவான்டிட்டி மாற்றிடுவோம், அப்புறம் மணி மேனேஜ்மெண்ட்டில் மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ஆல்வேஸ் லாஸாக இருந்தாலும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் மேக்ஸிமம் 2 மினிமம் 1 அதோடு நிறுத்திக்கிங்க. இல்லாட்டி ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது இன்னும் நல்லது. ஸோ உங்களுக்கு அன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்டு வந்து ஒன்றும் சரியாக தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு அன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். அடுத்தது 2வது பஜாஜ் ஆட்டோ. ஸோ பஜாஜ் ஆட்டோவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக்கு. ஸோ பஜாஜ் ஆட்டோ வந்து ஏன் வர மாட்டேங்குது? ஸோ பஜாஜ் ஆட்டோவும் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட லெவல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பை சைடு வந்து 3931 இந்த கிராஸ் ஆனிச்சுன்னா பை போங்க. ஸோ உங்களுக்கு வந்து 48 வரைக்கும் டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செகண்ட் டார்கெட் வந்து 65 வரைக்கும், அதாவது 3965 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே ஒருவேளை செல் சைடில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து 3892க்கு கீழே பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நீங்கள் செல் பண்ணலாம். அது வந்து 3872 வரைக்கும் வரலாம். அப்படி இல்லாட்டி 3853 வரைக்கும் செகண்ட் டார்கெட் வந்து ரீச் பண்ணலாம். ஸோ இதோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதுவும் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு ப்ளூ லைன் எந்த பக்கம் வந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ளூ லைனில் 80% வந்து புக் பண்ணிடுங்க. மீதி இருக்க 20% வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ண ப்ரைஸை வச்சுக்கிட்டு டார்கெட் வந்து செகண்ட் ப்ளூ லைனையோ இல்லை அதுக்கு மேலேயோ நீங்கள் போணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வெயிட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ இது வந்து பஜாஜ் ஆட்டோ. ஸோ பஜாஜ் ஆட்டோ வந்து நீங்கள் எப்போ எடுக்கலாம் அப்படின்னா இந்த மாருதி இந்த ஆட்டோ இண்டெக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பஜாஜ் ஆட்டோவை ட்ரேட் பண்ணலாம் நாளைக்கு. அடுத்தது பிவிஆர். ஸோ பிவிஆர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இது வந்து மீடியா இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ மீடியா இண்டெக்ஸில் இருக்கிறதுனால நாளைக்கு மீடியா இண்டெக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல வால்யூம்லலாம் ட்ரேட் ஆணுச்சு. ஒருவேளை நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் செல் பண்ணலாம், பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ இதோட சுச்சுவேஷன் இதுதான். இது வந்து நான் என்ட்ரி ப்ரைஸ் வந்து எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா 1721 வந்து நமக்கு பை. ஸோ 1738 வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட், 1755 வந்து நமக்கு செகண்ட் டார்கெட். இதே டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 1705 கிராஸ் பண்ணி கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 1683 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் கண்டிப்பாக வரும் கீழே. ஸோ செகண்ட் டார்கெட்டு வர ட்ரை பண்ணும். ஸோ ஆல்வேஸ் 80% புக் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஒரு 20% வந்து நீங்கள் என்ன ப்ரைஸில் என்ட்ரானீங்களோ அதை வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பிவிஆர். ஸோ பிவிஆர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ரெட்டி. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் தான். ஸோ நாளைக்கு பாருங்கள், ஹெல்த் கேர் சிஸ்டம் நல்லா இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட 2 ஸ்டாக் இருக்குது. ஒன்று ஆல்கம், இன்னொன்று ரெட்டி. ஸோ ரெண்டுமே வந்து பை ட்ரெண்டாக இருந்தால் நல்லா பை போகும், செல் ட்ரெண்டாக இருந்தால் நல்லா செல் ஆகும். ஸோ இதோட பை ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4549 பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நீங்கள் எடுக்கலாம். இது வந்து எது வரைக்கும் போகும்னா 71 வரைக்கும் கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட் 4571 வரைக்கும் போகும். அதை விட்டால் செகண்ட் டார்கெட் வந்து 4589 வரைக்கும் போகும். இதே டவுன் சைடில் வந்து நமக்கு செல் இருந்துச்சுன்னா 4509 வந்து நீங்கள் செல் பண்ணலாம். 4509 வந்து செல் பண்ணோம்னா 4488 வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் வரலாம், 4472 வரைக்கும் செகண்ட் டார்கெட் வந்து வரலாம். ஸோ நான் இன்றைக்கி கொடுத்துருக்க ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது எல்லாம் 3000 4000 ரேஞ்சஸில் தான் இருக்குது. பட் ஆனால் ஒர்க் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்து டார்கெட் கொடுத்துரும். ஸோ டார்கெட்டுக்கு மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கலாம். இதில் ஒரு சின்ன ஹிண்ட் என்னென்னா, ஒரு சில சமயம் வந்து டார்கெட் வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸு ஒரு 35 பாயிண்ட்ஸ் தான் வெறும் டார்கெட்டே இருக்குது. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஒரு 3000க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் 1:1 வைக்கலாம் ஸ்டாப் லாஸ் வந்து. ஸோ சம்டைம்ஸ் வந்து 1:1 வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ எனக்கு 30 பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் இருக்குது, டார்கெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் 30 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வைங்க. என்ன ரீசன் அப்படின்னா இதெல்லாம் வந்து 4500 ருபீஸ் இருக்கிற ஸ்டாக்கு. ஒரு கேண்டிலே கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம இதுக்கெல்லாம் வந்து 1:1 வைக்கலாம். பட் நேற்று கொடுத்த நான் டார்கெட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 70 பாயிண்ட் 60 பாயிண்ட் நான் டார்கெட் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 1:2 வைக்கலாம். அதாவது ஒரு 50% ஆஃப் ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைங்க. அதாவது இப்போ 30 பாயிண்ட் நமக்கு வந்து ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஏன் அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த 4 ஸ்டாக் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஆல்கம், பஜாஜ் ஆட்டோ, பிவிஆர், டாக்டர் ரெட்டி. இந்த 4 ஸ்டாக் வந்து நாளைக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நாளைக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம இதை செக் பண்ணலாம். இது வந்து எப்படி மூவ் ஆகிருக்கு, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் படி டார்கெட்லாம் அச்சீவ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ நாங்களும் வந்து ட்ரேட் பண்ணும்போது மினிமம் 1 ஸ்டாக் மேக்ஸிமம் 2 மட்டும்தான் பண்ணுவோம். இதில் 4மே நாளைக்கு ஒர்க் அவுட் ஆனாலும் இல்லை 4ல் ஏதாவது 2 ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா எது வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அதை தான் நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே கிளியராக. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன்ட்டு. அதே தான் நான் இந்த வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.